பினாங்கு தண்ணீர்மலை ஆலயத்திற்கு வருகின்ற வயதானவர்களின் நலன் கருதி அங்கு மின்தூக்கி வசதி அமைக்கப்பட வேண்டும் என்ற பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியத்தின் பரிந்துரையை ஏற்று மாநில அரசாங்கம் அத்திட்டத்தை சீர்தூக்கி பார்த்து அதனை செய்து தர வேண்டும் என்று பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோ ஜே தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் மாய்கா தேசிய தலைவர் தந்திரி எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார் என நேற்றிரவு நடைபெற்ற பினாங்கு மாய்காவின் தீபாவளி திறந்த இல்ல பொது உபசரிப்பில் உரையாற்றிய போது தினகரன் இவ்வாறு குறிப்பிட்டார். இதனிடையே இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பினாங்கு முதலமைச்சர் சவுகான்யூ கடந்த ஈராண்டுகளாக மத்திய அரசாங்க அளவிலும் மாநில அளவிலும் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் தேசிய முன்னணி முக்கிய தூணாக விளங்கி வருவதாக புகழாரம் சூட்டினார். மாய்கா உள்ளிட்ட தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளுக்கும் அதில் பெரும் பங்குண்டு. குறிப்பாக 2023 மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைப்பதில் அவை தோள் கொடுத்திருப்பதாக சவுகான்யூ தெரிவித்தார். பக்கத்தான் அரப்பான், தேசிய முன்னணி மற்றும் சபா சரவாக் கட்சிகளின் நெருங்கிய ஒத்துழைப்பு ஒற்றுமை அரசாங்கத்தை மேலும் வலுப்பெற செய்திருக்கிறது. இதன் மூலம் மக்கள் நலப் பணிகளை அரசாங்கம் எவ்வித தடங்களுமின்றி மேற்கொள்ள முடிந்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 15 ஆண்டுகளில் முதன்முறையாக மாநில மாய்கா இந்த தீபாவளி உபசரிப்பை நடத்திய நிலையில் பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோ ஜே தினகரனும் கட்சி நிர்வாகிகளும் சவுகான்யூவின் 65வது பிறந்த நாளை கொண்டாடி அவருக்கு இன்ப அதிர்ச்சியை வழங்கினர். பினாங்கு முன்னாள் முதல்வரும் டிஏபி தேசிய தலைவருமான லிம் குவான் எங் உட்பட பிரமுகர்களும் அதில் கலந்து சிறப்பித்தனர்.